வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, தேர்தல் சீர்திருத்தங்கள். தேர்தலில் என்னென்ன சீர்திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். 61வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1978 மூலமாக வாக்களிக்கும் வயது 21 18 குறைக்கப்பட்டது. வாக்காளர் பட்டியல் தயாரித்தல், திருத்தியமைத்தல் போன்ற தேர்தல் தொடர்பான பணிகளை மேற்கொள்ளும் அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் அயற்பணியில் சென்று தேர்தல் ஆணையத்தின் கீழ் பணிபுரிதல். ஓர் தொகுதியில் வேட்பாளர்களை முன்மொழியும் நபர்களின் எண்ணிக்கையை உயர்த்தும் வகையில் 10% அல்லது 10 வாக்காளர்கள், இதில் எது குறைவானதோ அதனை அதிகரித்தல். இதெல்லாம் 1978 வருடம் ஏற்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1979 வருடம் 1979 வருடம் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் தேர்தலில் பயன்படுத்தும் வகையில் அம்சங்கள் ஏற்படுத்தப்பட்டன. 1979 ஆண்டு வாக்குச்சீட்டியை கைப்பற்றுவதனை தடுப்பதற்கு தேர்தலை ஒத்திவைக்கும் நடைமுறை கொண்டு வரப்பட்டது. இதெல்லாம் 1979 வருடம் கொண்டு வரப்பட்ட அம்சங்கள். ரொம்ப முக்கியம். மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம், நம்ம இவிஎம் சொல்கிறோம் இல்லையா, எலக்ட்ரானிக் ஓட்டர் மிஷின், அது எந்த வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி அம்சம் ஏற்படுத்தப்பட்டதுன்னா 1979 தான். அதுக்கப்புறம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள், பதிவு செய்யப்பட்ட மற்றும் அங்கீகரிக்கப்படாத கட்சிகள், வேட்பாளர்கள் மற்றும் சுயேட்சை என வகைப்படுத்தி வேட்பாளர்களை பட்டியலிடுதல். வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு 48 மணி நேரம் முன்பிருந்து அப்பகுதியில் மதுபான விற்பனையினை தடை செய்தல். ஒரு வேட்பாளர் மரணமடைந்தால் சம்பந்தப்பட்ட கட்சிக்கு மாற்று வேட்பாளரை பரிந்துரைப்பதற்கான கால அவகாசம் 7 நாட்கள் கொடுக்குறாங்க. தேர்தல் தினத்தன்று பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களுக்கு ஊதியத்துடன் விடுமுறை. ஆயுதங்கள் தடை. இதெல்லாம் எதுலன்னு பார்த்தீங்கன்னா 1979 வருடம். இதில் தான் இந்த மாற்றங்கள். அதுக்கப்புறம் 1998 வருடம் இதில் ஒரு அம்சம் ஏற்படுத்தப்பட்டு உள்ளாட்சி அதிகாரிகள், தேசியமயமாக்கப்பட்ட வண்டிகளின் பணியாளர்கள், பல்கலைக்கழக ஊழியர்கள், இந்திய ஆயுள் காப்பீடு நிறுவன ஊழியர்கள், அரசு நிறுவனங்களின் பணியாளர்கள், இந்த நிறுவனங்களின் ஊழியர்கள் தேர்தல் தினத்தன்று பணியில் பணிக்கப்பட்டனர். இந்த மாதிரி 1998 தான் ஒரு அம்சம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. 1999 வாக்காளர்களில் ஒரு பிரிவினர் தபால் வாக்கினை பயன்படுத்தி வாக்களிக்க வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டது. தபால் வாக்குனா போஸ்டல் பேலட், அதுதான் தபால் வாக்குன்னு சொல்கிறாங்க. தபால் வாக்கு எந்த வருஷம் ஏற்படுத்தப்பட்டதுன்னா 1999. அதுக்கப்புறம் 2003 இராணுவத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பதிலி வாக்கு, அதாவது ப்ராக்சி ஓட் அளிக்கும் முறை கொண்டு வரப்பட்டது. அதே 2003 தான் தேர்தல் ஆணையம் வேட்பாளர்களை முந்தைய குற்ற சம்பவங்கள் மற்றும் சொத்துக்கள் பற்றிய விவரங்களை பிரகடனப்படுத்துமாறு உத்தரவிட்டது. அதே 2003 மாநிலங்களவை தேர்தல் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்ட வேட்பாளரின் வசிப்பிடம் தொடர்பான கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டன. இது எல்லாமே 2003 தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதே 2003 வேட்பாளரின் தேர்தல் கணக்கில் பயணச் செலவினங்களுக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டது. அதே 2003 அரசாங்கமே இலவசமாக வாக்காளர் பட்டியலை வழங்குச்சு. 2003 ரொம்ப முக்கியம். என்னென்னா, அரசாங்கம் இலவசமாக வாக்காளர் பட்டியல் வழங்குச்சு தான். 2009 தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நடத்துகிறாங்க இல்லையா, அது நடத்தி முடிவுகளை அறிவிப்பதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. அதே 2009 தேர்தலின் போது தவறான நடக்கையில் ஈடுபட்டால் அந்த நபரை தகுதி இழப்பு செய்வதுடன் 3 மாத காலம் குற்றச்சாட்டப்பட்ட மீதான விவரங்களை குறிப்பிட்ட அதிகாரி சமர்ப்பிக்கணும். தவறான நடவடிக்கை ஈடுபடும் அனைத்து அதிகாரி மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிணைத்தொகை அதிகரிக்கப்பட்டது. மாவட்டத்தினுள் மேல்முறையீட்டு அதிகாரிகள் நியமித்தல். இது எல்லாமே 2009. அப்புறம் 2010 என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வெளிநாடு வாழ் இந்தியர், அதாவது NRI இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது. 2011 தேர்தல் செலவினங்களுக்காக உச்சவரம்பு, இவ்வளோதான் செலவு செய்யணும் அப்படின்னு ஒரு உச்சவரம்பு வச்சுருப்பாங்க. அதுக்கான உச்சவரம்பை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுத்துருக்காங்க. இது 2011 இருந்தாங்க. நன்றி.